நாமம் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஸோ 2025ல வந்து ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படமாக எடுக்கப்பட்ட த டீமன் ஹண்டர்ஸ் அப்படின்ற படத்தை வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 1 hour 30 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு 5.5 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையில வர நம்ம ஹீரோ வந்து ஒரு டீமன் ஹண்டரா இருக்காரு. இன்ஃபேக்ட் இவரோட ஒய்ஃப் மூலமா தான் வந்து இவர் பாத்தீங்கன்னா ஒரு டீமன் ஹண்டராவே மாறி இருப்பாரு. பட் இருந்தாலுமே ஒரு வித்தியாசமான டீமன் மூலியமா இவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு கிரீச்சரா மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சைனீஸ் படம் அப்படின்னாலே ஃபேண்டசி எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவாங்க. அதுலயும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷுவலுமே வந்துட்டு ஓரளவுக்கு சிஜி அப்படின்றது கொஞ்சம் மட்டமா இருந்தாலுமே விஷுவலா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்துச்சு. இந்த பக்கம் ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி குழப்பி வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்டோரி அப்படின்றது இருக்கவே இருக்காது. தென் கேரக்டரோட பேக் ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோவுடைய பேக் ஸ்டோரி தவிர எந்த ஒரு கேரக்டருமே படம் பார்க்கும்போது சுத்தமா கனெக்ட் ஆகல. பட் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓகேவான படம் தான். இருந்தாலுமே இது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல ஃபைனலா வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஒரு சிலது இருக்கு. ஸோ பாக்குறது அப்படின்னா தனியா மட்டுமே பாருங்க.